வணக்கம் நண்பர்களே. கேரள லாட்டரியில் 30ஆம் தேதிக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்க டயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 932 இந்த 3 நம்பரில் 2 நம்பர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஒரு நம்பர் டைரெக்டாக பாஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா 3 நம்பரில் 2 நம்பர் இருக்கணும். அப்படி வச்சு கால்குலேஷன் எடுப்போம். இவங்க 30ஆம் தேதிக்கு கொடுத்துக்கிறத பாருங்கள். நம்ம அங்கே 3 9 2 அப்படின்னு பார்த்துருந்தோம். 5 2 உட்காருது, 9 சென்டரில் உட்காருது, 3 சைடில் உட்காருது, 6 3 9 1. அதாவது இங்கே 2. இதில் என்ன ஆகும்னா, இன்றைக்கி எப்படி 6 5 2 உட்காந்துச்சோ அதே மாதிரி நாளைக்கு 52 பிசி அப்படியே உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒருவேளை உட்காரலாம். இப்போது நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இது டி போர்டு, இது பி போர்டு. உட்காரணும். 3 டிஜிட்டில் இது 8, இது இங்கே 2. அப்போ 7 8 9 2 892 நாளைக்கு உட்காருமா? 78 92 உட்காருமா அப்படின்னு பாருங்கள். இப்படி ஒரு நாள் ரிசல்ட் பாஸ் பண்ணணும் ஒரு மாதத்துக்குள்ளே. அடுத்து இந்த ஸ்க்ரீன் இவங்க 3 நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க. இந்த 3 2 பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே 6 3 2 வருமா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த ஸ்க்ரீன் இன்றைக்கி 29க்கு கொடுத்துருந்தாங்க. இது அவங்களுடைய கெஸ்ஸிங் தான். இங்கே 5 இங்கே 2 பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இதை மாதிரி பாஸ் ஆகுமா? நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போது இங்கே 2 டைரெக்டாக பாஸ் ஆச்சுன்னா பி 3 பாஸ் ஆகுமா? 5 -2 8 -2 6. ஏபிசி 632 பாஸ் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். இங்கே 10 மைனஸ் பண்ணுறாங்க. 10 - 4 6, 10 - 7 3, 10 - 8 2. நாளைக்கு 632 உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணு போர்டு பாஸ் ஆகும். 632 உட்காருமா அப்படின்னு பாருங்கள். இதுபோல் நாளைக்கு மற்றவங்க கொடுக்குற கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துட்டு நாம் முடிவு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும்தான், அதுக்கு மேலே போடாதீங்க. ரூல்ஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றி நம்ம நோக்கி வந்தே தீரும். நம்மால் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.